அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம் பெண்கள் அவர்களுக்கான சட்டதிட்டங்கள், அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுமதித்த சட்டங்கள், அவர்களுடைய தொழுகை முறை, அவர்களுடைய ஒழுக்க வாழ்வியல், இப்படியாக பெண்களுக்கான முஸ்லிம் பெண்கள் டிவி என்கின்ற சேனலிலே பதிவு செய்து வருகிறோம். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. அதை சென்று நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நம்முடைய தேவைகள், நம்முடைய துன்பங்களை நீக்குவதற்கு, நம்மளுடைய நோய் நொடிகளை நீக்குவதற்கு, நமக்கு இன்பம் தருவதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்துகின்றோம். நம்மளுடைய ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளுவான். நாம் கேட்கக்கூடியது நமக்கு நன்மையாக இருந்தால் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்வான். நாம் கேட்கக்கூடியது நமக்கு தீமையாக இருந்தால் நம் மீது அளவு கடந்த அன்புமிக்க அந்த ரப்பு அதை நிராகரித்து விடுவான். அதுவும் நம் நன்மைக்காகத்தான். அதை போல இப்பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்கள் ஏற்றுப்படக்கூடிய சரியான நேரம் எது என்பதை சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் அஹ்மதிலே 12344வது ஹதீஸாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையில் செய்யப்படும் பிரார்த்தனை அல்லாஹ்வால் மறுக்கப்படாது. எனவே அதிகமாக அந்நேரத்தில் பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.